திருச்செந்தூர் கடலில் திடீரென தோன்றிய கடல் கன்னி. பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய நிகழ்வு. முருகனின் செயலா இது? தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். அந்த பக்தி உணர்வை மேலும் ஆழப்படுத்தும் வகையில் கோயில் அருகே உள்ள கடற்கரையில் நடந்த ஓர் அதிசய நிகழ்வு தற்போது பலரையும் ஈர்த்துள்ளது. சமீபத்தில் கோயிலுக்கு வந்த ஒரு பக்தர் மணல் மீது ஒரு அழகிய சிற்பத்தை வடிவமைத்துள்ளார். அது சாதாரணமான ஒரு மணல் சிற்பம் அல்ல, கடல் கன்னி போன்ற தோற்றத்துடன் மிகுந்த நுணுக்கத்துடன் உருவாக்கப்பட்டது. இதனை கண்ட பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வியப்புடன் ரசித்து செல்கின்றனர். அந்த பக்தர் யார், அவர் எப்படி இதை உருவாக்கினார் என்ற கேள்விகள் மக்கள் மனதில் எழுந்துள்ளன. சிலர் இது ஒரு தெய்வீக தோற்றமா அல்லது இயற்கையின் ஒரு அதிசயமா எனும் கோணத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றனர். இந்த மாயமான தோற்றம் பக்தர்களின் கவனத்தை அதிகமாக ஈர்த்திருப்பதால் திருச்செந்தூர் கடற்கரை தற்பொழுது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சிறப்பு இடமாக மாறி இருக்கிறது. பலர் அதனை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். திருச்செந்தூர் கோயிலின் மகிமையை கூறும் பல நிகழ்வுகளில் இவ்வாறு கடற்கரையில் உருவாகியுள்ள கடல் கன்னி சிற்பமும் ஒன்று சேர்ந்து பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் மறக்க முடியாத அனுபவமாக மாறி இருக்கிறது. இல்லை சொல்லியாச்சு, நீங்கள் ரைடு பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வார்னிங் கொடுத்து ரைடு பண்ணுங்க. ஒரு வார்னிங் ஒரு வார்னிங் கொடுத்து ரைடு பண்ணுங்க. எல்லா கடையும் ரைடு பண்ணுங்க. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.